ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காரா பூந்தி ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசிபியை எப்படி செய்கிறது பர்ஃபெக்டாக அப்படிங்கிற டிப்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, பார்த்துக்குங்க. 2 கப் கடலை மாவு, அதாவது 200 கிராம். 1/4 கப் அரிசி மாவு, அதாவது 4லிருந்து 5 ஸ்பூன். முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்குங்க. கடலை பருப்பு சிறிதளவு எடுத்துக்குங்க. பூண்டு 6-7 பல். கருவேப்பிலை சிறிதளவு. மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப எடுத்துக்குங்க. பெருங்காயம் சிறிதளவு எடுத்துக்குங்க. உப்பு சுவைக்கேற்ப. இப்போ நம்ம அந்த பவுலில் கடலை மாவு அரிசி மாவு போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளெண்டர் வச்சு, ஹேண்ட் பிளெண்டர் வச்சு. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப இதில் முக்கியம். அதனால் தண்ணியை மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சமாக கலந்து விட்டுக்குங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு. நான் அதை உங்களுக்கு எப்படி வரும்னு காட்டுறேன் பாருங்க. இப்படி கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்படி எடுத்து விட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ட்ராப்பாக விழணும். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்குங்க. அதில் கடாயை வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. காஞ்ச பிறகு தான் நீங்கள் இப்படி எடுத்து தேய்ச்சி விடணும். இந்த பூந்தி கரண்டியில் தேய்க்கும் போது கரண்டியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடாய்க்கும் கரண்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த அளவில் இருக்கணும். இல்லைன்னா ஒன்று நீளமாக விழுகும். ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சிங்கனாலும் கீழே இருக்க மாவு வெந்து போய் நல்லா வராது. அதுக்கப்புறம் பூந்திகளை தேய்ச்ச பிறகு உங்களோட அடுப்போட அனலை நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் ஒரே பொன்னிறமான ஒரே கலரில் வரும். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக பொன்னிறமாக ஒரே கலரில் வந்திருக்கு. ஒரே சைஸில் முத்தாக பூந்தி வந்திருக்கு இல்லையா? இப்போ வெந்துருச்சு. அந்த எண்ணெய் கொதிக்கிறது அடங்கின உடனேயே எடுக்க ஆரம்பிங்க. சரியான பதம் அதுதான். இந்த டிஸ்டன்ஸ் மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. கடாய்க்கும் கரண்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். அப்பதான் முத்தா விழுகும். இது போல தேய்ச்சி விடுங்க. தொடர்ந்து தேய்ச்சி விடணும். இப்படி 2 கரண்டியை வச்சு ஒரே டயத்துல பூந்திகள் எல்லாத்தையும் அரிச்சு போட்டுருங்க. அப்பனா தான் ஒரே கலர்ல இருக்கும். இல்லைன்னா முன்ன உள்ளது ஒரு கலர்லையும் பின்னாடி உள்ளது வெந்து போய் வேற கலர்லையும் இருக்கும். இப்ப பூண்டுகளை எல்லாம் நசுக்கி எண்ணெயில சேர்த்து வறுத்துக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு இந்த பூண்டுகளை அரிச்சு எடுத்து பூந்தியோட சேர்த்துக்குங்க. அடுத்து வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்து பூந்திகளோட சேர்த்துக்குங்க. அடுத்தது முந்திரி பருப்புகளையும் எண்ணெயில வறுத்து எடுத்து சேர்த்துக்குங்க. அடுத்தது கருவேப்பிலையும் எடுத்து எண்ணெயில வறுத்து பூந்திகளோட சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை பொரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொரிங்க, ஏன்னா அது தெரிக்கும். பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இப்ப ஒரு பவுல்ல மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் 3ஐயும் ஒன்னா சேர்த்துக்குங்க.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் வடிகட்டியிலிருந்து ஒரு அகலமான பவுலுக்கு நம்மளோட காரா பூந்தி கலவைகளை மாற்றிக்கலாம். அது மேலே இந்த கார கலவைகளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த கலவைகளை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. காரம் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற அளவுக்கு. பாருங்க, இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான காரா பூந்தி தயாராகிடுச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அந்த 5 டிப்ஸை. மாவோட கன்சிஸ்டன்சி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது கரண்டியோட கடாய்க்கும் கரண்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்ச அளவுக்கு இருக்கணும். 3வது, பூந்திகளை தேய்ச்சி விட்டோடனே ஸ்டவ்வோட அனலை குறைச்சிடணும். 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரே டயத்தில் எல்லா பூந்திகளையும் 2 கரண்டி வச்சுக்கிட்டு அரிச்சு எடுத்துடணும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான பெர்ஃபெக்டான காரா பூந்தி நீங்களும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Fantasy Mom.